புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்ததை அடுத்து வில்லியனூர் மற்றும் உழவர்கரை தொகுதி வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் நெட்டப்பாக்கம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திராநகர் ஆகிய பகுதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களை கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதன்படி புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தனி தொகுதியில் டாக்டர் கே சிலம்பரசன், வில்லியனூர் தொகுதியில் திரு எம் நந்தகோபால், உழவர்கரை தொகுதியில் திருமதி MU லாவண்யா, இந்திராநகர் தொகுதியில் திரு எஸ் ஜெயபால் என்கிற செங்கேணி ஆகியோர் நிறுத்தப்படுவதாக புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்துள்ளார். இந்நிலையில் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் எம் நந்தகோபாலும் உழவர்கரை தொகுதி வேட்பாளர் MU லாவண்யாவும் தொண்டர்களுடன் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். முன்னதாக வேட்பாளர்கள் நந்தகோபாலும் லாவண்யாவும் கட்சி தொண்டர்களுடன் செல்வ விநாயகர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் MGR சிலைக்கு கழக வேட்பாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் வெற்றி பெற்று தங்களது தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்வோம் என கழக வேட்பாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். என் பேர் லாவண்யா, உழவர்கரை தொகுதி சட்டமன்றம். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தேக தலைவர் சின்னம்மா அவர்கள் எங்களுக்கு சீட் அறிவிச்சாங்க. வெற்றிகனியை அவங்க காலில் சம்மதிப்போம். ரேஷன் அரிசியை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. மக்கள் ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் தேக தலைவர் சின்னம்மாட்ட சொல்லி இதை நாங்கள் சரி பண்ணுவோம். எங்களுக்கு வழிகாட்டி அம்மா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க தேக தலைவர் சின்னம்மா. அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசியுடனும் அவருடைய அனுமதியுடனும் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு எனது கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லியனூர் தொகுதியின் அடிப்படை வசதிகளை நான் வெற்றி பெற்ற பிறகு முன்னின்று அம்மாவின் ஆசையோடு செயல்படுத்துவேன். வில்லியனூரில் புதிய பஸ் நிலையம் அமைப்பதற்கும், மூடப்பட்ட மில்கள் திறப்பதற்கும், விளையாட்டு அரங்கு அமைப்பதற்கும் புரட்சித்தாயின் சின்னம்மாவின் ஆசையோடு வெற்றி பெற்ற பிறகு அமைத்து தருவேன்.